மனிதனுக்கு வந்துட்டீங்கன்னா பரம்பொருளையே அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவு இருந்தும் வேறு பல காரணங்களாலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு. வெளியிலெல்லாம் அரசியல்வாதி கிட்ட சிலர் தவித்து கொண்டிருக்காங்க. ஒரு எஜமானங்கிட்ட வேலைக்காரன் என்ற முறையில தவித்து கொண்டிருக்காங்க. வேலைக்காரங்கிட்ட எஜமானங்க தவித்து கொண்டிருக்காங்க. இப்படி பலவாறாக இருக்கிற போது அவரவர்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைன்னா அவங்க எதிர்பார்க்கிறது என்ன என்ற அளவில் இருந்தா முதல்ல நீங்க என்ன செய்யணும்? இது வரைக்கும் என்னென்ன கருத்துலையோ என்னென்ன காரணத்தினாலேயோ கணவன் மனைவி உறவுல ஏற்றம் தாழ்வு கருத்து வேறுபாடு வந்திருக்கும். முதல்ல இந்த எண்ணத்தோட எல்லாம் வல்ல இறைவன் ஒவ்வொரு பொருளையும் இருந்து கொண்டு என்னுடைய வினையை தீர்ப்பதற்காக இந்த உருவத்துல கணவன் என்ற உருவத்துல வந்திருக்கிறாரு, மனைவி என்ற உருவத்துல வந்திருக்காங்க எனக்கு உதவி என்ன ஆட்கொள்வதற்கு. ஆகவே நான் அவருக்கு என்ன செய்யணும், நான் அவளுக்கு என்ன செய்யணும், எந்த வகையில நான் அவள் உய்வதற்கு வாழ்வதற்கு நான் உதவி செய்ய முடியும் என்ற ஒரு கருணை பிறக்குமையானால் நீங்க மெய்ப்பொருள் உணர்ந்த மகான்கள் அந்த மெய்ப்பொருள் உணர்ந்த தெளிவை வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அதுக்கு என்ன சொல்றது துறவின்னு சொல்லலாம். எந்த மெய்ப்பொருள் நாம் உணர்ந்தோமோ அந்த நிலையிலேயே வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் முழு துறவு. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு எனப்படும் என்ற முறையில நீங்க வீட்டுக்கு போன உடனே முன்ன எப்படி இருந்தேன் இப்ப எப்படி நான் இருக்கணும் அதுக்கு முன்னாடி இங்கேயே ஒரு பிளான போட்டுக்குங்க. அங்க போன உடனே எவ்வளவு நினைவு வரணும். அந்த மாற்றம் கணவன் மனை உறவுல குழந்தை தந்தை உறவுல மகள் தாய் உறவுல இது வரைக்கும் முதல்ல வந்தது. ஆனால் அது எங்கேயும் எல்லார் இடத்துலையும் அப்புறம் வரும். ஒரு குடும்பத்துல நான் டெல்லியில போய் அடிக்கடி தங்கி இருப்பது உண்டு. 2 மாதம் 3 மாதம் இருந்தாலும் அந்த குடும்பத்திலே இருப்பேன். அடிக்கடி அந்த குழந்தை பெண் குழந்தை அம்மாவோட ரொம்ப சண்டை போடும், ரொம்ப எதிர்க்கும். அது அதுக்கு காரணம் என்னன்னா குழந்தைகள குற்றம் இல்லை, அளவுக்கு மீறி ஒரு ஆசைய பாசத்தை காட்டி அது கேட்கறதெல்லாம் கொடுத்து கேட்கறதெல்லாம் ஏதோ நம்ம கிட்ட அவங்க தொங்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஏறிதான் உட்கார்ந்துருக்கும். அதனால அந்த திட்டம் தெரியாததுனால அது வளர விட்டது போது அந்த மாதிரி அப்போ வயது வந்த பிறகு அதற்கு உணர்த்தக்கூடிய முறையில உணர்த்தி விட்டா நல்லா தெளிந்த. அதன் பிறகு அம்மா ஒரு நாள் நான் கூப்பிட்டு உட்கார வச்சு குழந்தை அம்மா உன்னை பெற்றதுக்கு வளர்த்ததுக்கு இந்த அளவுல கொண்டு வந்ததுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க என்றது உனக்கு இப்ப தெரியா போனாலும் உனக்கு பின்னால ஒரு குழந்தை வரும்போது தெரிஞ்சுக்க போற. ஆனா அதன் பிறகு இன்னைக்கு அம்மா செய்து அம்மாவோட கூட உறவுல நீ வாழ்ந்துகிட்டு வர்றிய இங்க செய்ய வேண்டிய கடமையெல்லாம் அப்போ வராதும்மா. நீ இதை நல்ல மாதிரி உணர்ந்து கொள்ளு. உன் அம்மாவோட நீ அன்பாக பழக தெரியவில்லையானால் நீ போற இடத்துல உன்னுடைய குடும்பத்துல மற்றவர்களோட பழகக்கூடிய ஒரு பண்பாடு உனக்கு வர்றது ரொம்ப சிரமம். இங்கே வரவில்லையானால் எங்கேயுமே உனக்கு வராது. ஆகையினால இங்கேயே பழகு. ஏதேனும் உனக்கு எதிர்ப்பாகவோ உன்னுடைய வாழ்க்கைக்கு அல்லது ஊர் விளைவிக்க கூடியதாகவோ அம்மா ஏதாவது சொல்றாங்க என்றது நீங்க உனக்கு மனசுல படுதா? இல்ல சுவாமிஜி. அப்படியானா அவ அம்மா சொல்றபடி நீங்க கேட்க வேண்டித்தானே. உன்னுடைய உயர்வுக்குத்தானே நீங்க சொல்றாங்க. எப்பவுமே சில வீடுகள்ல அம்மாவுக்கும் பெண்ணுக்குன்னா அதிக, அப்பா வேண்டா பெண்ணுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அம்மாவுக்கும் பெண்ணுக்கும் தகராறே இருந்துகிட்டே இருக்கும். ஒன்னும் தகராறு இல்லை, அது மிதமிஞ்சி காட்டி அன்பினால அந்த மாதிரி அம்மா நான் சொன்னபடித்தானே ஆடணும் என்ற அளவுல இருக்கும். ஆகையினால அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலேயே நம்மால பெற்ற ஒரு விளக்கத்தை ஒரு பேரறிவின் தெளிவை பயன்படுத்த முடியவில்லையானால்
இந்த 6 நாள் வீழா போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஆனால் எந்த அளவுல இத பின்பற்றி நீங்க ஒரு சிறு அளவுல மாற்றம் பெற்றீங்கன்னாலும் இது வாழ்நாள் முழுவதும் மேல 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 உயர்ந்து நான் பிடித்த கலையை பிடிக்காத நான் உயர்ந்து கொண்டே வர்றேன் என்ற அளவுல அதுவே ஒரு பெரிய வெற்றி வாழ்வாக உங்களுக்கு அமையட்டும்.